பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலக்குடி ஐயப்பன் கோவிலில் 25ஆம் ஆண்டாக மண்டல பூஜையின் நிறைவு விழாவை முன்னிட்டு யாழி பூஜை சிறப்பாக நடைபெற்றது. அப்போது விக்னேஸ்வர ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது. மேலும் 18 படிகளும் பூக்களாலும் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டு ஐயப்ப பக்தர்கள் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் கூடுதாலையில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற மின்னொலி கபடி போட்டியை நெல்லை மாவட்ட திமுக வர்த்தக அணி அமைப்பாளர் AR ரகுமான் தொடங்கி வைத்தார். இறுதியாக போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு வெற்றி கோப்பை மற்றும் ரொக்க பணம் வழங்கப்பட்டது. மேலும் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் குளக்கரையில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவ படத்திற்கு தேமுதிக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல் விருதுநகர் தேசபந்து மைதானத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கொத்தமங்கலம் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ரியோகோ ஷிட்டோ ரியோ சார்பில் கராத்தே தகுதிப்பட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். தொடர்ந்து கராத்தே பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர். மயிலாடுதுறையில் உள்ள மொத்த வியாபார உரக்கடையில் சுமை தூக்கும் தொழிலாளியாக பணிபுரிந்து வந்த மாப்படுகை பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் மாடிப்படியில் இருந்து இறங்கும் போது கீழே விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விக்னேஷின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராணிப்பேட்டையில் போதை பழக்கத்திற்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியை அமைச்சர் R காந்தி தொடங்கி வைத்தார். 5 பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் குழந்தைகள், பெரியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என 3500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இறுதியாக வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வீராங்குப்பம் பகுதியில் தென்னை மரம் வெட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளி சுரேஷின் தலையில் மரம் விழுந்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் அரசங்கண்ணி அருகே செங்கம் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் மினி பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் காரில் பயணம் செய்த 3 பேர் பலத்த காயமடைந்தனர். வேலூர் மாவட்டம் அரியூர் தங்கக்கோவில் வளாகத்தில் நாராயணி மருத்துவமனை மற்றும் பக்த சபா சார்பில் தங்கக்கோவிலின் நிறுவனர் சக்தி அம்மாளின் 50வது ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது. வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மேயர் சுஜாதா ஆகியோர் துவக்கி வைத்த இந்த முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஜமீன் கொள்ளங்கொண்டான் பகுதியைச் சேர்ந்த பாண்டி என்பவர் வளர்த்து வந்த 16 ஆடுகளை வெறிநாய்கள் கடித்து குதறியதில் 13 ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. இது தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு இழப்பீடு வழங்க வேண்டும் என பாண்டி கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற தென்மண்டல பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான ஆண்கள் டேபிள் டென்னிஸ் போட்டியில் பெங்களூரு அணியை வீழ்த்தி SRM பல்கலைக்கழக அணி முதல் இடத்தை பிடித்து அசத்தியது. மேலும் இப்போட்டியில் முதல் 4 இடம் பிடித்த அணிகள் அகில இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு இடையே நடைபெறும் போட்டியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை பெற்றுள்ளது. நீலகிரி மாவட்டம் நிலாக்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் இரவு நேரங்களில் ஒற்றை காட்டு யானை உலா வருவதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். இந்நிலையில் பொதுமக்கள் யானையை நெருங்க வேண்டாம், இரவு நேரங்களில் தனியாக வெளியே செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.